இந்த உலகத்தை அல்லாஹ் படைப்பதற்கு அல்லாஹ் பெரிய ஃபேக்டரி அடிக்கவில்லை, பெரிய பெரிய விஷயங்களை செய்யவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டெழுத்து காஃபும் நூனும் என்கின்ற இந்த இரண்டெழுத்துக்களின் மூலமாக அல்லாஹ் இந்த உலகத்தை உருவாக்குமாறு சொன்னான். இந்த உலகமே உருவாகியது. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தை உருவாக்கின அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை கியாம நாள் வரைக்கும் அவருடைய அத்தாட்சிகளும் அவருடைய குர்ஆனும் அவருடைய ஹதீஸ்களும் நாளுக்கு நாள் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் வாழக்கூடிய நாம் இந்த இரண்டெழுத்துகளின் மூலமாக இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்தான். இந்த உலகத்தை யாருக்காக வேண்டி படைத்தான் என்ற கேள்வி எழுந்தால், இந்த பிரம்மாண்டமான இந்த உலகத்தை யாருக்கு அல்லாஹ் படைத்தான் என்று சொன்னால், அல்லாஹ் இந்த கேள்விக்கு விடை தருகின்ற போது குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான், ஹுவல்லதி خلق لكم ما في الارض جميعا. இந்த பூமியில் காணப்படுகின்ற அத்தனை வஸ்துகளும் அத்தனை படைப்புகளும் எதுவாக இருந்தாலும் சரிதான், அத்தனை படைப்புகளும் யாருக்காக வேண்டி படைக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வி எழுமாக இருந்தால், அந்த கேள்விக்கு விடையாக அல்லாஹ் சொல்கின்ற போது, ஏ மனிதா, ஹுவல்லதி خلق لكم ما في الارض جميعا. இந்த பூமியில் காணப்படுகின்ற அத்தனை வஸ்துகளும் அத்தனை விடயங்களும் யாருக்காக என்றால், மனிதா, ஹுவல்லதி خلق لكم ما في الارض جميعا. மனிதா, உனக்காக வேண்டி படைக்கப்பட்டது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கின்றான். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, உலகத்தில் காணப்படுகின்ற ஒவ்வொரு அசைவாக இருந்தாலும் சரிதான், ஒவ்வொரு படைப்பினங்களாக இருந்தாலும் சரிதான், படைத்தவன் யார் என்ற கேள்விக்கு விடையாக அல்லாஹ் சொல்றான், நான் தான் படைத்தேன் என்று சொல்கின்றான். படைக்கப்பட்ட பொருள் யாருக்கு என்றால் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. அதை அல்லாஹ் சொல்கின்ற போது, மனிதா, உனக்காக வேண்டி படைக்கப்பட்டது என்று அல்லாஹ் எங்களுக்காக வேண்டி இந்த உலகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, மனிதன் இதற்காக வேண்டி படைக்கப்பட்டான். மனிதன் என்ன நோக்கத்துக்காக வேண்டி படைக்கப்பட்டான், அதனை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது மிக தெளிவாக சொல்கின்றான். என்ன தெரியுமா? மிக தெளிவாக சொல்றான், மனிதனையும் ஜின்னையும் நான் எதற்காக வேண்டி படைத்தேன் தெரியுமா? என்னை வணங்க வேண்டும் என்கின்ற ஒன்றே ஒன்றுக்காக வேண்டித்தான் நானும் நீங்களும் படைக்கப்பட்ட ஒரு சமூகம். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, ஆனால் இன்று நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு முற்றுமுழுதாக வழிபடுகின்ற விஷயத்திலே, அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நாம் எந்த அளவுக்கு அக்கறை செலுத்துகின்றோம் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, நான் எந்த அளவுக்கு தன்னைத்தான் இபாதத்துடைய விஷயத்தில், வணக்க வழிபாடு விஷயத்தில் தன்னைத்தான் நான் எவ்வாறு தயார்படுத்திக் கொள்கின்றேன், தன்னுடைய மனைவியை நான் எப்படி தயார்படுத்துகின்றேன், என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி தயார்படுத்துகின்றேன், நான் இந்த ஊரிலே நாட்டிலே எந்த அளவுக்கு நான் என்னுடைய மக்களை இஸ்லாமிய ஒரு விழுமியத்தின் பக்கம், ஒழுக்க விழுமியங்களின் பக்கம், இபாதத்தின் பக்கம் எந்த அளவுக்கு நான் நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் வழங்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 40 வயதில் இருந்து 63 ஆண்டுகள் வரைக்கும் 23 ஆண்டுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானும் அமல் செஞ்சதோட தந்த சஹாபாக்களையும் அல்லாஹ்வின் பக்கமும் இபாதத்தின் பக்கமும் அமலின் பக்கமும் ஈடுபடுத்தின வரலாறு நிறையவே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அந்த வகையில் அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, நாம் எந்த அளவுக்கு தன்னையும் தன்னுடைய குடும்பங்களையும் தன்னுடைய பிள்ளைகளையும் எந்த அளவுக்கு இஸ்லாத்தின் பக்கம், தீனின் பக்கம், இபாதத்தின் பக்கம் இந்த அளவுக்கு நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த உலகம் ஒரு நாளும் நிரந்தரம் கிடையாது. இந்த உலகம் ஒரு நாளும் நிரந்தரம் கிடையாது. உலகத்தில் பிறந்தோ நாம் ஒரு நாளைக்கு மரணித்தே ஆகுவோம். அந்த மரணத்துக்கு முன்னால் எனக்கு குர்ஆன் சொன்ன விஷயங்களை, ஹதீஸ் சொன்ன விஷயங்களை, அல்லாஹ் சொன்ன விஷயங்களை, ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயங்களை நான் எந்த அளவுக்கு கடைபிடிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, எனவே நாம் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துக்கு வந்தது எதற்கு தெரியுமா? அல்லாஹ்வை வணங்கணும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய அடிமை என்பதை இபாதத்தின் மூலமாக நிரூபித்து காட்டணும் என்பதற்காக வேண்டி இந்த உலகத்தில் வந்தோமே நாம். ஆனால் இதனை மறந்துவிட்டு, அதுகளை மறந்துவிட்டு, நாங்கள் தான் பெரியவர்கள், எங்கள் அடிக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று சொல்லி தன்னைத்தான் பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறோமா இல்லையா? இதனால் அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்த வணக்க வழிபாடுகளை சரியான முறையில் கழிக்க வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு தந்த பொறுப்புகளை இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே,